வணக்கம். இது நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே காலேஜ் மாஸ் நிகழ்ச்சியில இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நிகழ்ச்சி தொடர்கிறது. அகிலா, நம்ம பேசிட்டு இருந்தோம். தொடர்ந்து பேசும்போது இலவசங்கள் அதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன, இளைய தலைமுறையுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கு பார்ப்போமே. ஆல்ரெடி நமக்கு நிறைய மிக்சடான ஒப்பீனியன்ஸ் வந்தது. இங்க ஒரு மேம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நானும் பேசுறேன் மேம், ப்ளீஸ். வணக்கம், என்னுடைய பெயர் நதியா. நான் கணிதவியல் துறை தலைவரா இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இலவசம் அப்படின்ற வேர்டே முதல் தப்பு தான். ஏன்னா இலவசம்னு நம்ம ஃபர்ஸ்ட் அதை நினைக்க கூடாது. இது மக்களோட பணம் தான். மக்களோட வரி பணத்தை அவங்க ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு அதை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கறாங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த இலவசத்தினால நிறைய இப்போ பேருந்து மகளிருக்கு பேருந்து இலவசம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் புதல்வன் திட்டம், அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம், மகளிர்களுக்கு நிறைய மாதமான 1000 ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் நிறைய ஏழை மக்கள் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தடுக்க கூடாது. இது இனிமேல் வரவங்களும் இதை ஆதரவு கொடுத்து இன்னும் நிறைய செய்யணும்னு தான் நான் சொல்லுவேன். இது நீங்க இலவசமா ஃபர்ஸ்ட் நினைக்காதீங்க. இது நம்மளோட பணம் தான். நம்மளுக்கு அவங்க ஒரு நிர்வாகத்துல இருந்து நமக்கு நிர்வாகம் பண்ணி நமக்கு ஸ்பிளிட் பண்ணி தராங்க. இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நான் கண்டிப்பா ஆதரவு தான் தெரிவிக்கிறேன். நன்றி. அகிலா, இல்ல மேடம், இப்ப நீங்க தமிழ் புதல்வன் அதே மாதிரி பிளஸ் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த திட்டங்கள் பத்தி எல்லாம் சொன்னீங்க. உங்க காலேஜ்ல இல்ல நிறைய காலேஜஸ்ல மாணவர்கள் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க இல்லீங்களா? இப்ப அந்த திட்டத்துல மாணவர்கள் மாணவிகளுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறாங்க, அதை நீங்க கண்ணால பாப்பீங்க இல்லீங்களா? கண்டிப்பா அந்த மாதந்தோறும் அவங்க அரசாங்கத்துல இருந்து கொடுக்கிற அந்த தொகை எங்க மாணவர்களுக்கு ரொம்பவே அவங்களுக்கு உதவிகரமா இருக்கு. அதை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நம்ம கல்லூரிக்கு அவங்க கொடுக்க வேண்டிய அவங்க ஃபீஸ் அவங்க கட்டுறாங்க. அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன இதெல்லாம் அவங்க நிவர்த்திகள் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலேயே இது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது மாதிரி இன்னும் நிறைய ஸ்கீம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ லேப்டாப் கொடுத்தது எங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ரொம்ப நான் அதுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். இப்ப மேம், நீங்க சொன்னீங்க இது மக்களுடைய பணம் தான், இது இலவசம்னு சொல்லக்கூடாது, நம்ம காசுல தான் நமக்கு பண்றாங்க அப்படின்னு. பட் இது இப்ப இலவசம் அப்படின்னு இந்த மாதிரியா திட்டம்னு இல்லாம மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இன்னும் நிறைய விஷயத்த கொண்டு வரலாம் இல்லையா? இப்ப இது குறிப்பிட்ட இவங்களுக்கு நல்லது பண்றது ரொம்ப நல்லதுதான். ஏழை மக்களுக்கு பயன்பெறாங்க, ஓகே. பட் இது எல்லாருடைய வரி பணமும் தானே. அப்ப எல்லாருக்குமே வாழ்வாதாரம் மேம்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. கண்டிப்பா எல்லாருக்குமே வாழ்வாதாரம்னா அவங்க எப்படி அதுக்கான இதை கேட்டகரி பிரிக்கிறாங்க இல்லையா? அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா அவங்களுக்கு ஒரு அளவுக்கு அவங்களுக்கு வாழ்வதற்கான அந்த ஆதாரம் அவங்களுக்கு இருக்கு. சோ அதனால ரொம்ப ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்களுக்காக தான் அந்த பணம் உதவியா இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. அதை கரெக்டா தான் பண்ணிட்டு வராங்க. இனிமேல் வரவங்களும் இதுல இது மாதிரியான நிறைய ஸ்கீம்கள் கொண்டு நம்மளோட மக்களை ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஓகே மேடம், ரொம்ப அழகா சூப்பரா சொன்னாங்க. இலவசங்கள் என்பது வெறும் இலவசங்கள் நம்ம பார்க்க கூடாது. அது மக்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள், தமிழ்நாட்டுக்கு அவசியமா தேவை. ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களோட சேர்ந்து இன்னும் பல திட்டங்களையும் கொண்டு வரணும். அடித்தட்டு மக்களுடைய அந்த வாழ்க்கை என்பது அடுத்த தட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மேடம் பேசியிருக்காங்க.